கிராஃப்ட் ஐடியா சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட் தான் இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ நம்மளுடைய கார்டன் மேக்கோவர் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்னா வந்து தொட்டிகள்லாம் வந்து இப்போ சம்மர் வர்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து பிளான் பண்ணி வைக்கணுன்றதுனால கொஞ்சம் செடிகள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன வீவுன்றதை பார்க்கலாம். என்னடா கார்டனில் பாம்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வெறும் ரப்பர் பாம்பு தாங்க. பார்த்தீங்களா, சும்மா ஒரு டெக்கரேட்டிவ்க்காக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாருங்க, நிஜ பாம்பு மாதிரியே இருக்குது. ஓகே, நம்மளுடைய கார்டன் வியூ லுக்கை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் க்ரீன் லுக் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த க்ரீன் லுக்குக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருந்த நித்திய மல்லியை வந்து நான் என்னென்னா கொஞ்சம் என்ட்ரன்ஸில் வியூ லுக் அழகாக இருக்கும், அதுக்காக இங்கே நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய போகினி விழாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. செடி ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து பூக்கள் தான் இருக்குது. ஒயிட்டு, ஸோ நான் எப்போவுமே சொன்ன மாதிரி ஒயிட்டு அண்ட் வந்து நமக்கு வந்து பிங்க்கு, எல்லோ, இந்த 3 கலர் நம்ம வந்து சேர்ந்து வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கேனில் தான் நான் வந்து இதை வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதோட லாங் லைஃப்க்கு போதுமான ஒரு செடி. இதில் 4 செடி இருக்குது. இன்னொன்று என்ன கலருன்னு தெரியல. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து உயரமாக வளர்ந்துருக்கு. அண்ட் என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக ஒரு வியூ லுக் எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி. அண்ட் வந்து இந்த நித்திய மல்லியும் வந்து நான் வந்து இங்கே பிளான் பண்ணியாச்சு. அண்ட் கிருஷ்ணகாமலம் இது வந்து அவ்வளோ பெருசாலாம் வளராது, பட் பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு என்ட்ரன்ஸ் வியூ லுக்காக வந்து நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் நமக்கு வந்து க்ரீனரியாக இருக்குது. ஸோ எப்பவுமே நமக்கு வந்து சம்மர், வின்டர், ரெய்னி சீசன் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சீசன்லன்னா நம்மளுடைய கார்டன் எப்போவுமே க்ரீனாக இருக்கிறது தான் நம்மளுடைய கார்டன் பியூட்டி. ஸோ இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 17 எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுலேருந்து நான் இந்த கார்டனிங் ஒர்க் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 15-17 வருஷமாக வந்து நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு செடியும் பார்க்கணும். அண்ட் மண் எப்படி இருக்குது, மண் கிளறி விடணும். அண்ட் நான் வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இயற்கையாக அது தண்ணி ஊற்றி என்ன வளருதோ, ப்ளஸ் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காய்கறி தூள், ஸோ அந்த காய்கறி தூள் மட்டும்தான் நான் வந்து போடுறது. ஸோ அதுக்கப்புறமா வர்ற ரிசல்ட்ஸ் தான் வந்து நம்ம பூக்கிறது எல்லாமே. இந்த மாதிரி சிம்பிளாக மெயின்டைன் பண்ணால் போதும். எப்பயாவது தான் நான் வந்து கவு மேன்யூர் இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் போடுவேன். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த மல்லியெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் வியூ லுக்கில் அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து தொட்டியில் வச்சு வளரக்கூடிய ஒரு நித்திய மல்லி. ஸோ இந்த நித்திய மல்லி எவ்வளோ க்ரோத் வளருது அதையும் பார்க்கணும். அண்ட் வந்து மண்ணில் வந்து இந்த நித்திய மல்லி நமக்கு வந்து எவ்வளோ உயரம் வளருதுன்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அது மண்ணிலே நான் வந்து அவுட்டர் கார்டனில் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது இப்போ ரொம்ப நாளாக வந்து நான் கொடி ஏற்றாமே இருந்தேன். பட் இந்த தடவை வந்து நம்ம கொடி ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடி ஏற்றின பிறகு வந்து நல்லா க்ரோ ஆகுது. ஸோ அந்த க்ரோத் ரிசல்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய அவுட்டர் கார்டனில் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து அந்த க்ரீன் லுக் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும். இது எதுவுமே வந்து ஆடு மாடு மேயாத செடிகள் தான் எல்லாமே. ஸோ அது என்னென்ன செடிகள்ன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மாடுகள்லாம் வந்து மந்தையாக வந்து இந்த ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் வருங்க. ஆடுகளும் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இதுக்குள்ளே வந்து செம்பருத்திலாம் வச்சுருந்தேன். ஸோ மாடுகளுக்கே தெரியாமல் மறைச்சி உள்ளே வச்சுருந்தேன். பட் இந்த வண்டி எடுத்த பிறகு கொஞ்சம் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிடும்.
ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க வந்து மேய ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போது நிறைய வந்து இந்த நொச்சியும் அரளி செடியும் கஸ்தூரி பூ செடியும் வந்து நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸோ அதுங்க பேசிக்காகவே வந்து அதுங்களோட மைண்ட் செட், ஸோ இந்த பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஒரு 2 வாரம் வந்து வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுங்க ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றதுக்காகவே வராது, அதுங்க மேலே இருக்கிறவங்களுடைய அந்த அரிப்பு போகிறதுக்காக உராசம் இல்லையா, அதனாலேயே தான் நமக்கு வந்து செடிகள்லாம் போயிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நெல்லி செடியே நான் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ முழு நெல்லிக்காய் இது செடி. சில நேரங்களில் இலைகள் கொட்டும், சில நேரங்களில் வந்து துளிரே இருக்காது. நான் வந்து இந்த இடத்துல வச்சது கரெக்டானு கூட நிறைய தடவை நான் யோசிச்சுருக்கேன். பட் வந்து இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தான். பட் என்னென்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணதில், இளந்தஞ்செடியாக இருக்கட்டும், நெல்லிக்காய் செடியாக இருக்கட்டும், நமக்கு ஹைப்ரிட் வெரைட்டின்றது வந்து நம்ம தொட்டிகளில் வைக்கும் போது சீக்கிரம் அதோடைய ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்துருது. பட் வந்து என்னென்னா அது வந்து நம்ம கிரவுண்டில் வைக்கும் போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சீக்கிரமாக வந்து பூக்கிறதோ காய்க்கிறதோ எதுவுமே இல்லை. அதே சேம் செடி தான். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்த்தேன். நான் இளந்தஞ்செடியே நான் ஊரில் வந்து பெரிய மரம் போல் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் என்னென்னா வந்து நான் வந்து கேமில் வச்சுருக்கிற அந்த செடியை வந்து அவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அங்கே இருந்த செடி வந்து இன்னும் காய்க்கலை, பெருசாக வந்து காய் எடுக்கலை, பூ எடுக்கலை. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி பிளான்ஸ் வந்து நமக்கு வைக்கிறவங்களுக்கு தெரியும். அது நல்லா வந்து மண்ணில் ஊறி, நானாக வந்து ஒன்ஸ் அது வந்து கிரவுண்டில் வைக்கிறது வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துருச்சுன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் மாடியில் வைக்கிறது ரொம்ப பார்த்து மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து நான் வந்து என்னென்னா, இந்த எல்லோ ஃப்ளவர், க்ரீப்பர் ஃப்ளவர், ஸோ இந்த பிளான்ட் வந்து நான் வந்து ஆர்ச் மாதிரி கீழே ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த ஆர்ச்சை தாண்டி நான் என்னென்னா அழகாக வந்து இந்த கொடி மேலே ஏற்றி, ஸோ இந்த பார்டர் லைன் மாதிரி இங்கே இருந்து இது வரைக்கும் வந்து ஒரு கயிறு கட்டி விட்டால் அவ்வளோ அழகாக ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து பூக்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அல்மெண்டா மாதிரி ஒரு வெரைட்டி தான். ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நமக்கு வந்து க்ரோத் வைஸ் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ நான் அல்மெண்டா ஏன் வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வச்ச உடனே மறுநாளே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து வளரக்கூடிய ஒரு வேகமான ஒரு செடி அது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பூக்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்ட்ரன்ஸில். ஸோ நான் இந்த சைட் வீட்டில் நான் கீழே வந்து காட்டும்போது காட்டுறேன். இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணுறது. அந்த ஆர்ச் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து மேலே கொடி ஏற்றி விட்டு அது வளர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதோட ரூட் எங்கே இருக்கோ அது மற்ற பிளேசஸ்க்கெலாம் வந்து கொடியெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேலே வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய போகின் விழா என்ட்ரன்ஸில் இருந்ததுலேயே அது கொஞ்சம் நான் ஷிஃப்ட் பண்ணி பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணி வச்சேன். இப்போ நிறைய வந்து செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இந்த பக்கம் காலின்றதுனால என்னென்னா சூரிய ஒளி அப்படியே சுரியில் அடிக்குது. ஸோ அதனால் இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் காய ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து ஒரு செமி ஷேடோ அந்த மாதிரியான ஒரு பிளேசஸில் சூட் ஆகும். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நல்ல ஒரு க்ரீன் லுக்கோடு இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதை பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி நம்ம மண்ணெல்லாம் கிளறணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வைக்கும்போது வந்து இந்த கேனில் கொஞ்சம் காலி இருந்தது. இப்போ பாருங்கள் இடமே இல்லை, அந்தளவுக்கு நிறைய கணுக்கள் புதுசு, இதெல்லாமே புதுசு தான். இதை ரீபாட் பண்ணி தான் வைக்கணும். நடுவில் இருக்கிறதெல்லாம் காஞ்சிருச்சு, ஏன்னு தெரியல. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது நாலேஜ் கிடையாது. பட் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த செடி வந்து எப்படி வந்து இதோட க்ரோத் வந்து வளருது, ஸோ எந்த மாதிரியான வெயிலில் எப்படி தாங்குது, ஸோ எப்படி வந்து இது வந்து செடிகளில் நிறைய முளைக்குதுன்றது இது எல்லாமே ஒரு லெசன் தான். ஸோ இது எரிகாலிஸ் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
ஸோ இதை வந்து ஓப்பன் சன்லைட்டில் தான் நான் வச்சுருக்கேன், எங்கேயுமே வைக்கல. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து செமி ஷேடோ வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி வைக்கிறாங்க. நான் வந்து ஓப்பன் சன்லைட்டில் வச்சுருக்கேன். பட் நான் இதை வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்டெப்ஸ்லேயும் ஒரு செடி வச்சு பார்க்கலாம், அதோட க்ரோத் எப்படி இருக்குது. இது வந்து ஓப்பன் சன்லைட்னால ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிருது, வாழைச்செடி காயிற மாதிரி காய்ஞ்சிருது. பட் இது மாடியிலே வந்து ரொம்ப ஒரு க்ரீன் லுக்கோ என்ட்ரன்ஸில் அழகாக வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செடி. ஸோ அந்த ஒரு கிரெடிட் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து மாடியிலே வச்சுருக்கேன். பட் இந்த செடிகள்லாம் வந்து எடுத்து நம்ம இண்டோர் பிளான்ட் வைக்கிற இடத்துல வந்து வச்சு பார்க்கணும். ஸோ அதோட க்ரோத் லெவல் எப்படி இருக்குன்றது. இதில் வந்து ரெட்டும் இருக்குது, ஹெலிகாலிஸில் இது வந்து எல்லோ. ஸோ இது வந்து எல்லோ, அதில் வந்து ரெட்டும் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வாடாமல்லி நமக்கு குட்டியாக முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த பூ வந்து போகினுலா நமக்கு வந்து அவ்வளோ அழகு, கை நிறைய இந்த பூக்களை கையில் வைக்கும் போது அவ்வளோ அலாதியான ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அண்டு கற்றாழை நமக்கு வந்து மெடிசினல் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு கற்றாழை நம்ம வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது, அதனால் இந்த செடிக்கு அலோவேராவுக்கு வந்து நான் வந்து வாட்டரிங்கே பண்ணுறதே கிடையாது. ஸோ அதில் இது பக்கத்தில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, ஸோ அதில் வளருது தான். இது வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டாக வந்து வீடுங்களில் வந்து கட்டணும். எதனால சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்குள்ளே அந்த டிஸ்ட்ரிக்டாக நம்ம கட்டும் போது அந்த செடி வந்து இத்தனைக்கும் ரூட் கிடையாது, நம்ம ஹேங்கிங்கில் தான் வைப்போம். அந்த செடி வந்து வளரணும், துளிர்த்து வளரணும். ஏன்னா அந்த வீடோட சீதோஷண நிலை, அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த செடி வந்து ஹேங்கிங்கில் இருக்கும் போதே துளிர்க்க ஆரம்பிக்கும். நான் கீழே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். ஏன்னா இது அந்த மாதிரி துளிர்க்கும் போது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக சொல்லுவாங்க, வீடோ அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையாளவும் வந்து செழிப்பாக வளரும். அது எப்படி வளருதோ அதே மாதிரின்னு நான் எதேச்சியாக இதுலேருந்து ஒரு செடி எடுத்துகிட்டு போய் கீழே ஹேங் பண்ணி வச்சேன். 2 புது துளிர், 2 அலோவேரா இலைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்மளுடைய வீடோட டெம்பரேச்சர் லெவல் கரெக்டாக இருக்குன்றதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக்காக வந்து அது ஒரு ரீசன். அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் வந்து ஒரு திருஷ்டிலாம் வாஸ்துக்காக வந்து கட்டுறது இந்த கற்றாழை. அண்ட் இது சொல்லுவாங்க, கற்றாழை வந்து பெண்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு பெரிய மருந்து. அண்ட் இதோட ஜெல் தான் வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இதை சாப்பிடுவாங்க, அலோவேரா ஜூஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அலோவேரா வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த முருங்கை செடி எப்படி நமக்கு வந்து இலை தலை அது இந்த தோல் தண்டு இலைகள் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி நமக்கு இதில் எல்லாமே நமக்கு வந்து மருத்துவ குணம் உள்ள ஒரு பிளான்ட் தான் இந்த கற்றாழை, அலோவேரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அண்ட் இது கூட வந்து பிரண்டை வச்சுருக்கேன்னா, ஏன்னா பிரண்டையும் வந்து ஒரு ட்ரை பிளான்ட் தான், தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, அது பாட்டு வந்து வளர்ந்துட்டுருக்கும். ஸோ இது எதேச்சியாக வந்து சும்மா வந்துடுச்சு, சரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அண்ட் இது பெருசாக மெயின்டெனன்ஸும் கிடையாது, லோ மெயின்டெனன்ஸ். அண்டு எல்லா வீட்லேயுமே கற்றாழைன்றது வைப்பாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு பிகினர் நான் ஒரு செடி வைக்க போகிறேன்னா முதல்ல வாங்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்ல போனால் இந்த கற்றாழையை வாங்கி வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா துளசி, கற்பூரவல்லி இதெல்லாம் பேசிக் பிளான்ஸ். ஸோ கார்டன் பிகினர்ஸ் எப்பவுமே வந்து ஸ்டார்ட் அப் வந்து நமக்கு வந்து இந்த கற்றாழையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் துளசி, கருந்துளசி. இந்த கருந்துளசி பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே சீட்ஸ் தான், ரொம்ப அழுத்தமாக தான் இருக்குது, எப்பயாவது தான் க்ரோ ஆகுது. நார்மல் துளசி க்ரோ ஆகிற மாதிரி இந்த சீட்ஸ் போட்டால் உடனே க்ரோ ஆக மாட்டேங்குது, அதுதான் ஒரு பிரச்சனை. இதில் என்னென்னா, இந்த கேனில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு. இது வந்து ட்ரை பிளான்ட்டு, இதுக்கு தண்ணியே தேவையில்லை. பட் இந்த இடத்துல இந்த துளசி முடந்ததுனால இதுக்கு நான் தண்ணி ஊற்றியே ஆகணும். ப்ளஸ் இது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தொட்டியில் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த செடியோட க்ரோத் வந்து போயிடுது. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே இருந்தது இல்லையா, ஒரு செடி காஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது ட்ரை பிளான்ட்டு இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அதிகமாக ஓவர் டோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரூட் வந்து அழுக ஆரம்பிச்சிடும், செடிகள்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த செடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வாட்டரிங் பண்ணக்கூடாது அதிகமாக. ஸோ இந்த துளசி இருக்கிறதுனால நான் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நீங்கள் இந்த தவறை பண்ணாதீங்க. அண்ட் இது இளந்தஞ்செடி, இது வந்து தானாகவே சீடு போட்டு நாங்கள் சீசன் டைமில் சாப்பிட்டுட்டு சீடு போட்டோம், அது அப்போ வளரல, இப்போ இது வளர்ந்துருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம், வந்து செப்பரேட்டாக வந்து பண்ணோம்னா நல்லா வந்து நமக்கு சின்னதுலேயே காய்க்கும். அதோட ஏஜ் தான், என்னதான் நாட்டு வெரைட்டியாக இருந்தாலும் ஏஜ் ஆக ஆக வந்து நமக்கு மாடி தோட்டத்தில் நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சம்பங்கி,
ரொம்ப மலமாக இருந்தது, இப்போ சின்னதாக காய்ஞ்சிருச்சு. இதோட செடி வந்து பார்த்திங்கன்னா புல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், எல்லாமே வந்து மாற்றணும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ். இது ஹைபிஸ்கஸ் வந்து க்ரூம் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்ப உயரமாக இருந்தது. அண்ட் வந்து உயரமாக இருந்ததுனால என்னென்னா அந்த இலைகள்லாம் ஒரு மாதிரி குஷ்டம் மாதிரி இலை சுருக்கம் மாதிரி வந்துடுச்சு. அண்ட் இந்த மாதிரியான பூச்சி கூடு கட்டியிருந்தா கண்டிப்பாக எடுத்துடுங்க. ஏன்னா இதே தான் வந்து என்னென்னா பூச்சி வந்து செடியை வளர விடாமே பண்ணிடுது. ஸோ இது க்ரூம் பண்ணதுக்கு அப்புறமா இதோட க்ரோத் லெவல் இப்படி இருக்குது. அண்ட் இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உயரமாக இருந்ததுனால இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளுடைய இன்னொரு போகினிலா பியூட்டிஃபுல் கலரு, இது இருக்கிறதுல என்னுடைய கார்டன்லேயே ரொம்ப டார்க் கலர் போகினிலா இது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் நான் எங்கேயுமே இல்லை என்கிட்ட. இது என்னுடைய ஓன் கலெக்ஷனுக்காக நான் இப்போ வச்சுருக்கேன், இது க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நான் வந்து ஒயிட் வந்து சஃபில் பண்ணி கொஞ்சம் பெரிய கேண்டில் வைக்கணும்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் எல்லாமே வந்து போகினிலா வந்து சேல் கண்டிப்பாக போடுவேன். எல்லா பிளான்ஸுமே நான் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேண்ட்லேயே 2-3 கலர்ஸ் வச்சு வளர்க்குறேன். பேஸ் கலர் நான் சொன்ன மாதிரி ஒயிட்டு, அண்ட் அதோடு வந்து நமக்கு வந்து இந்த பிங்க்கு. ஸோ இந்த பிங்கோடு வச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் வந்து க்ரோ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபைனலி வந்து இது வளர்ந்து எவ்வளோ பெரிய வீவ் லுக் நமக்கு கிடைக்கும். என்னுடைய போகினிலா பிளான்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து நான் வந்து க்ரோ பண்ணி சேல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து என்னுடைய ஓன் கலெக்ஷனுக்காக நான் இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நமக்கு இங்கே இருந்த கிருஷ்ண கமலத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இது பாருங்கள் மல்பெரி, நமக்கு வந்து மல்பெரி நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இந்த பிளேஸ் இதுக்கு சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய காய் எடுக்குது. பிளேசஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே மல்பெரி தான், பறிச்சிடலாமா, புளிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் இல்லை நாளைக்கு பறிப்போம், கொஞ்சம் வந்து பிளாக் ஆகும். இது பாருங்கள். ஸோ நமக்கு ஃபுல்லாகவே வந்து நிறைய காய் கொடுக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் அந்த சைட்லையும் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீவ் லுக் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை ஷஃபில் பண்ணி நடுவில் ஒரு சேர் போட்டு உட்காரலாம், கொஞ்சம் ஒரு ஷேடோ கிடைக்கும்ன்றதுனால தான் வச்சுருக்கேன். அண்ட் அந்த பைப் சென்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து இப்படி ஷஃபில் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல். ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் பார்க்கறதுக்கு நமக்கு க்ரீன் லுக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைங்க. அண்ட் அத்திக்காய் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. சடனாக வந்து என்ன ஆகுனா பிங்க் ஆகும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எறும்புகள்லாம் வருது, திடீர்னு சொத்தை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் வந்து அப்பப்போ வந்து இந்த பிளான்ட் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். செம்மக்காய் அண்ட் கற்பூரவல்லி. கற்பூரவல்லியும் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து துளசி, கற்பூரவல்லி இதெல்லாம் பேசிக் பிளான்ட்ஸு. இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் தான். இது வந்து சளி, இருமல், கோல்டு பிடிச்சவங்க, சளி, நெஞ்சு சளி, இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பெஸ்ட்டு ஒரு ரெமெடி. இது நமக்கு வந்து எனக்கு தெரியாது, பாஸ்தாவில் வந்து ஆரிகானோன்னு சொல்லுவாங்க. பசங்க பாஸ்தா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது நான் இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கும்போது ஆரிகனோன்னா வந்து என்ன எனக்கு வந்து அப்போ தெரியல. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்போவுமே இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போடும்போது குக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை ஸ்மெல் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆரிகானோ தான் வந்து இந்த கற்பூரவல்லி. இதை வந்து ட்ரை லீஃபாக காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி பாஸ்தா, பீஸா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம தெரியாமே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே இருக்கும்போது இதையே நம்ம ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாம். ஆக்சுவலி நான் அந்த டப்பா ஒன்று வாங்கினேன், ஒரு 150க்கு அபோவ் தான் வந்து அது வாங்கினேன். சின்னதாக கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அந்த கற்பூரவல்லிக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்பூரவல்லியே நம்ம வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து தெரியல. ஸோ இதுதான் நம்ம வந்து சாப்பிட்றோன்றதை தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இது நம்ம இயற்கையாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே நமக்கு வளர்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கோல்டு காஃப் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த கற்பூரவல்லி ஒரு ரிலீஃபான ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வளரவே வளராது, சும்மா எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். ஓவர் டோஸாக என்னன்னு தெரியல, செடி போயிடும். இப்போ பாருங்கள், நான் வேணான்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு, புஷியாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு இப்போ சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா வந்து குச்சி மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஐயோ எனக்கு இந்த பக்கம் வந்து க்ரீன் லுக்கே இல்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்கும் நமக்கு மைண்ட் செட்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா
செடி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம நிறுத்தவே முடியாது. இது எல்லாமே ஹைபிஸ்கஸ் எல்லாமே சேல் பிளான்ட்டு தான். ஸோ இது குட்டியாக இப்போ தான் வளர்த்துட்டு வரேன். ஸோ இது வந்து போன்சாயாக வளர்க்குறேன். புன்னை மரம். எனக்கு இந்த புன்னை மரம் தொட்டு பார்க்கணும், அதோட ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து இங்கே ஸ்ட்ரீட்டில் என்னால் வைக்க முடியாது. ஏற்கனவே ரீசன் சொல்லியிருந்தேன், லைன் போகிறதுனா ஈபி லைன் போகிறதுனால. ஸோ எனக்கு அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி வளர்க்கணுன்னு ஆசை. அண்ட் நம்மளுடைய இந்த செம்பருத்திக்கு உடம்பு சரியில்லைங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த இலை சுருக்கம் மாதிரி வந்துருச்சு. இப்போ தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அந்த வேப்ப எண்ணெயை வந்து கொஞ்சம் தெளித்து வச்சுருக்கேன். இன்னும் 2-3 தடவை வந்து கொஞ்சம் தெளிக்கணும். அண்ட் சோப் வாட்டரும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இலைகள்லாம் கொட்டிடும். இதை க்ரூம் பண்ணி விட்டு திரும்ப இதை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதை அப்புறமா பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய மல்லி எல்லாமே நான் வந்து இப்போது மண் கிளறணும். தண்ணியை வந்து டீப்பாக ஊற்றுனதுனால புதுசாக துளிர் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணும். பட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செடிகளை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரீபாட்டிங் பற்றியே யோசிக்க முடியும். அண்ட் எந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நமக்கு வாடாமலே நமக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து சீட்ஸ்க்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இந்த சுண்டைக்காய் இங்கேயும் வந்து காய்ச்சிருக்கு. பட் இந்த செடி அந்தளவுக்கு இன்னும் வந்து க்ரீன் லுக்கு கிடைக்கல. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் லுக் பவர் இருக்காது. அண்ட் இது வந்து நம்மளுடைய பூனை மிசை. அண்ட் இன்னும் வந்து இது வந்து பெருசாக வளரல, இப்போதைக்கு அப்படியே இருக்குது. அதை சொன்னேன் இல்லையா, க்ரீன் லுக்கு ப்ளஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. அதுதான் இது. அண்ட் இது ஸ்பைடர் பிளான்ட்டு இண்டோர்லேயே ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுக்கும் தண்ணியே நான் ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமல் இருந்தால் இது இவ்வளோ அழகாக வளருது. தண்ணி ஊற்றுனா அவ்வளோதான், இதோட க்ரோத் வந்து ஸ்பாயில் ஆகுது. சில பிளான்ட்லாம் அந்த மாதிரி தாங்க. அதான் என்னென்ன செடிக்கெல்லாம் எப்படி தண்ணி ஊற்றணுன்றது நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது ஹைபிஸ்கஸ். இது வந்து அடுக்கு. இது அடுக்கா சிங்கிளான்னு தெரியல, ஒரே செடி. ஆனால் இது அடுக்கு மாதிரி இருக்குது. ஆனால் லீவ்ஸை பார்த்தா நமக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகே, 2 செடி இருக்குது. நல்லாவே வளர்ந்துருச்சு. ஹைபிஸ்கஸ் அடுக்கு தான், பிங்க் அடுக்கு. சில நேரங்களில் எனக்கே தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், இந்த லீஃபுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அந்த தண்டு ஆக்சுவலி இது செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. அது பிங்க் அடுக்கு. அண்ட் இந்த போகினிலா எங்கன்னு தெரியல, எப்பயோ வச்சது. இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம அப்புறமா ஷஃபிள் பண்ணி வைக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து போகினிலா, இது அந்த ஹைபிஸ்கஸ் நல்லா நமக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு நமக்கு வந்து வாட்டரிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டிசம்பருமே வந்து நல்ல டீப் வாட்டர் பண்ணதுக்கப்புறமா வந்து சீசன் போனாலுமே பூப்பேன் நான். அந்த மாதிரி நான் வந்து செடிகள்லேருந்து எழுந்து ஓடி வருது பாருங்கள் பூக்கள் ஃபுல்லாகவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம டிசம்பர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. இப்போ தான் அந்த நாம டிசம்பரே நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து சீசனல் பிளான்ட்டு. இதுக்கப்புறமா ஒரு மாதம் பூக்கும், அவ்வளோதான். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து மூட்டை கட்டி எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியது தான். பட் அந்த க்ரீன் லுக் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். வெயில் காயறதுனால அதை நம்ம காய விட்டுறக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து செடிகள்லாம் வந்து காஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன கவரில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறதெல்லாம் மாற்றணும். ஸோ இது அடுத்த ஒர்க்கு. அண்ட் நம்மளுடைய இங்கே சப்போட்டா எவ்வளோ சைஸ் வந்து நமக்கு வளர்ந்துருக்குன்றதை பார்ப்போம். சப்போட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக தாங்க இருக்குது. இப்போதைக்கு நான் எல்லா செடியும் ரிமூவ் பண்ணுறது அப்புறமா வந்து இந்த காய் வந்து இந்த சைஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சைஸ் இல்லை. ஆக்சுவலி சொன்ன மாதிரி வந்து இதில் 1-2 காயை விட்டோன்னா நல்லா வளர்ந்துடும். நான் இதில் எல்லா காயுமே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இதிலே பாருங்கள் பூச்சி பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன வேலை தான். நம்ம செடிகளை வந்து நம்ம பார்த்து கிளையெல்லாம் நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், இதெல்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு செடிகள்லாம் வந்து போயிடும். இதுதான் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன். நம்ம டச் பண்ணி இந்த செடிகளில் இதெல்லாம் பழுத்த இலைகள்லாம் பறிச்சிருவேன். அண்ட் இந்த சப்போட்டா இது கொஞ்சம் பெருசு, இதில் காயே காணும். பட் இது க்ரோ ஆகுது.
அண்ட் முருங்கைக்காய் பறிச்சதுக்கப்புறமா செடியோட லெவலை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்காக வருத்தப்பட முடியாது. கொஞ்ச நாள் இதை க்ரூம் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது ரிசல்ட் வந்து கிடைக்கும். சில பிளான்ஸ்லாம் வந்து நமக்கு வருத்தமாக தான் இருக்கும், என்னடா இப்படி இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இட்லி பூ, கோலமல்லி ரெட், இதுவுமே சேலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்னா இந்த போகின்லாம் இது ஒரு கிளை மட்டும் வந்து இங்கே தொங்கிட்டுருக்கு. இப்போ இந்த செம்பருத்தி செடியை பார்க்கும்போது என்னமோ செம்பருத்தி செடியிலேயே வந்து நமக்கு பூக்கள் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது பூ பூக்குதுன்றதான் நினைப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ரேண்டமாக வந்து ஷஃபிள் பண்ணி இந்த செடிகள்லாம் வைக்கிறதுனால இது பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து வீவ் லுக் நமக்கு வந்து அழகாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல வெயில் காஞ்சிட்ருக்கு, பட் நமக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீவ் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஏரியா இப்போ போகினிலாம் வந்து இந்த க்ரோத் பீரியட், இப்போ லீவ்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. இந்த டைமில் ஒரு சில டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பூவாக தான் இருக்கும், இலைகளை விட பூக்கள் தான் அதிகமாக இருக்கும் போகினிலால். இன்றைக்கி வந்து க்ரீன் லுக் ஓரளவுக்கு நமக்கு எட்டி பார்க்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த சைடு எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுது. அண்ட் போகினிலா எல்லாமே இங்கே வந்து ஒரு 10 பிளான்ஸ் கிட்ட வந்து போகினிலா வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். சேலுக்கு ரெடியான பிறகு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து சேல் பிளான்ட் கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்படியே சேல் பண்ணுவேனா இல்லை. ஸோ இதை நல்லா வந்து நம்ம வளர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரியான ஒரு பூக்களோட வீவ் லுக் நல்ல வளர்த்து தான் கொடுப்பேன். அது எனக்கு 2 மந்த்ஸ் ஆகலாம், 3 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ இது ஓரமாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ட் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நமக்கு பூக்கள் தான். ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செடி வந்து இவ்வளோ பூக்களோட இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பூ தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பிளான்ட் பூக்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரசிச்சுட்டு பார்த்துட்டு போகணும். இந்த செடியா அது, அப்படி இருந்த செடியா அதுன்ற மாதிரி இருக்கும். நான் இது கரும்பு செடிக்குள்ளே வந்து ஹைட் பண்ணியிருந்தது. ஆனால் வந்து பூ நிறைய பூக்காமல் அப்படியே வந்து சின்ன குச்சி மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ அதோட க்ரோத்தை பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொறுமை வேணும். ஸோ அந்த பொறுமை இல்லைன்னா வந்து கார்டனிங் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் நான் கரும்பு நான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ்லாம் நான் கரும்பு எண்ணெய் வந்து ஒரு குச்சி மாதிரி ரொம்ப காஞ்சி தான் வந்து காட்டியிருக்கேன். எனக்கே அது வந்து செத்து போச்சான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பாருங்கள், இப்போ அவ்வளோதான். இது வந்து இனி நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதோட க்ரோத்தை, இதோட க்ரீன் லுக்கை இந்த கார்னரில் நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது, வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க செடிகள் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு பசுமையாக இருக்கணும்னா நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பங்குனி வெயில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு க்ரீன் லுக் கார்டனோட உங்களை நான் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.